மாநிலங்களில் கூட்டணி அமைத்துவிட வேண்டும் என்பதற்காக தேசிய கட்சிகள் எப்போதும் மாநிலங்களில் சொந்த கட்சி தலைவர்களை தூக்கி அடிப்பது வரலாறாகவே இருந்து வருகிறது. தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக உள்ளிட்டவை எப்போதும் மாநில கட்சி தலைமைகளை ஆட்டுவிப்பதில் தான் தீவிரமாக இருந்து வருகிறது. எம்ஜிஆர் மறைவாலும் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவாலும் 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 3 தொடர் தோல்விக்கு பிறகு 12 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. அதிமுக படுதோல்வி அடைந்து சரியான பாடம் கற்றுக்கொண்டது. இதனால் இரண்டாக பிரிந்து செயல்பட்ட ஜெயலலிதா அணி, ஜானகி அணி மீண்டும் ஒன்றிணைந்தன. அப்போது தமிழக அரசியல் களத்தில் திமுக காங்கிரசுக்கு எதிரான தேசிய முன்னணி கூட்டணியில் இருந்தது. 1990ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கார் விபத்துக்குள்ளான போது யாருமே எதிர்பாராத திருப்பமாக இந்தியாவின் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நேரில் வந்து நலம் விசாரித்தார் ஜெயலலிதாவை. அப்போது தமிழக காங்கிரஸ் தலைவராக ஜி.கே. மூப்பனார் இருந்து வந்தார். இங்கிருந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அத்தியாயம் தொடங்கியது. ஆனாலும் ஜி.கே. மூப்பனாருக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை. இதனால் ஜி.கே. மூப்பனாருக்கு எதிராகவே ஜெயலலிதா செயல்பட்டு வந்தார். 1991 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியில் இருந்து ஜி.கே. மூப்பனார் தூக்கியடிக்கப்பட்டு வாழப்பாடி ராமமூர்த்தி தலைவராக்கப்பட்டார். 1991ஆம் ஆண்டு சட்டசபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் இணைந்தே நடைபெற்றது. சட்டசபை தேர்தலில் காங்கிரசுக்கு 60 இடங்களை அதிமுக ஒதுக்கியது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு 28 இடங்களை கொடுத்தது. அதிமுக வெறும் 11 இடங்கள் தான் போட்டியிட்டது. ராஜீவ்காந்தி படுகொலை நிகழ்ந்த அந்த தேர்தலில் சட்டசபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. அந்த தேர்தலில் அதிமுக தலைமையுடன் இணக்கமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஜி.கே. மூப்பனார் மாற்றப்பட்டு வாழப்பாடி ராமமூர்த்தியை தலைவராக்கியது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம் பெற்றுள்ளது. அதிமுக, பாஜக தனித்து நிற்கின்றன. பாஜக கூட்டணிக்குள் அதிமுகவை கொண்டு வரும் முயற்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஆனால் அதிமுக தலைமையோ தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கும் வரை இந்த கூட்டணி சாத்தியமாகாது என்கிற கருத்தை டெல்லி பாஜகவிடம் தெரிவித்துவிட்டது. டெல்லியும் அண்ணாமலையை வரவழைத்து ஆலோசனை நடத்தியது. இந்த ஆலோசனைக்கு பிறகு சென்னை திரும்பிய அண்ணாமலையின் பேட்டி மூலம் அவரது மாநில தலைவர் பதவி பறிக்கப்படுவது உறுதியானது. பாஜகவின் சாதாரண தொண்டராகவும் இருக்க தயார் என டெல்லியிடம் கூறிவிட்டதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அண்ணாமலையால் தான் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது. அண்ணாமலை தலைவராக வைத்துக்கொண்டு அதிமுக தலைமையால் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடத்த முடியாது என்பது தெளிவாக ஒன்றாகிவிட்டது. ஏனெனில் அதிமுகவும் பாஜகவும் மேற்கு மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியை கொண்டவை. இதனால் இரு கட்சிகளுமே கணிசமான தொகுதிகளை மேற்கு மண்டலத்தில் பெறுவதற்கு முனைப்பு காட்டும். அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களுக்கிடையே ஏற்கனவே இணக்கம் இல்லாமல் போனதனாலேயே கூட்டணி முறிந்தது. இருவரது தலைமையில் மீண்டும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தினால் கூட்டணியை முறிக்கத்தான் செய்யும் என்பதுதான் பொதுவான கருத்தாகும் என்பதைத்தான் டெல்லி தலைமைக்கும் அதிமுக தலைமை சுட்டிக்காட்டியுள்ளது. அண்ணாமலைக்கு பதிலாக அதிமுகவுடன் இணக்கமாக இருக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிற பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் புதிய பாஜக தலைவராக்கப்பட கூடும் என தெரிகிறது. நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகவில் அமைச்சராகவும் பணியாற்றியவர். அதிமுக தலைவர்கள் அனைவரிடம் இணக்கமாக இருக்கும் நயினார் நாகேந்திரனையே டெல்லியும் தங்களது முடிவாக வைத்திருக்கிறது என்கின்றனர் அரசியல் வட்டாரங்கள். அன்றைக்கு மூப்பனாரை தூக்கியடித்து வாழப்பாடி ராமமூர்த்தியை அதிமுக கூட்டணிக்காக களமிறக்கியது டெல்லி காங்கிரஸ் மேலிடம். இன்று அண்ணாமலையை தூக்கியடித்து நயினார் நாகேந்திரனை அதிமுக கூட்டணிக்காக களமிறக்க போகிறது டெல்லி பாஜக மேலிடம். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.